இந்த வசனத்திலே நாம் பார்த்தது தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய ராஜ்யமே. இன்னும் ஒரு ரகசியத்தை பார்க்கலாம். அவ்விடத்தில் உள்ள பிணியாடுகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். லூக்கா 10. இயேசு கிறிஸ்து 70 சீஷர்களை ஊழியத்துக்காக அனுப்புகிறார். அவர்கள் இந்த காரியத்தை சொல்லும்படி அவர்களுக்கு வற்புறுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. யாரை குறித்து சொல்லுகிறார்? தன்னை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார். நான் தான் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் சமீபமாய் வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன் எதை பிரசங்கித்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கித்தார்? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆனால் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நான் தான் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் அருகே இருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றால் லூக்கா 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் அவர் தன்னுடைய வார்த்தையாகிய உபதேசத்தை ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் சொல்லிவிட்டார். அந்த உபதேசம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்கிறதை தவிர உலக ராஜ்யத்தை குறித்து அல்ல. அவருடைய உபதேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இம்மூன்றுமே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். இன்றைக்கு நீங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு இந்த ராஜ்யத்தை பெற்றுக்